கதிர் வெடித்து பிளம்பு விழ கடல் குதித்து சூடாற்ற முழுமிகு நிலப்பரப்பின் முதற் பிறப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் முன்தோன்றி மூத்ததுவும் மே 17 இயக்க போன்ற லட்சியவாதிகளினுடைய பாசறைகள் அந்த தமிழை உச்சந்தலையிலே தூக்கி வச்சு கொண்டாடி அத்தமிழுக்கு அழிவில்லை, அழிக்கும் சக்தி உலகில் எங்கும் இல்லை என்பதை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற, தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்ற முடிவோடு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற, தமிழ் ஈழம் பற்றி எரிகிற போது லட்சக்கணக்கான தமிழர்கள் ஈவு இரக்கமின்றி படுகொலை செய்யப்பட்ட போது மே 17 இயக்கம் அந்த இன படுகொலையினுடைய உச்சக்கட்டம் மே 17ஆம் நாள்தான் இலங்கை தீவிலே நடைபெற்றது என்பதை மனதிலே கொண்டு அந்த பெயரிலேயே ஒரு இயக்கத்தை தொடங்கி தன்னலமற்ற தம்பிகளை தங்களுக்கு இந்த இயக்கத்தால் என்ன பயன் கிடைக்கும், மாநகராட்சி தேர்தலிலே உறுப்பினருக்கு போட்டியிடலாமா என்கிற எண்ணம் கூட இல்லாமல் ஒரு லட்சியவாதிகள் பாசறையாக திராவிடர் கழகத்தை ஐயா அறிவாசான் பெரியார் அவர்கள் நடத்திய அந்த அமைப்புக்குள்ளே சென்றவர்கள் யாரும் தேர்தலுக்கு போட்டியிட விரும்பியதில்லை. அதே வழியிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருமுருகன் காந்தி அவர்களை கடற்கரையிலே கண்டேன். இந்துமா கடல் என்று சொல்லப்படும் அந்த கடல், அதிலே பிரிந்திருக்கக்கூடிய வங்காள குடாக்கடல், அது தமிழர் பெருங்கடல் என்று பகிரங்கமாக அறிவித்து ஆண்டுதோறும் தமிழ் ஈழ விடுதலை புலிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தி தமிழக இளைஞர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் தந்து தவறான பழக்கங்கள், மது, புகை போன்ற பழக்கங்களுக்கு விடுதலை புலிகள் இயக்கத்திலே இடம் கிடையாது. அங்கு எவரும் புகைப்பிடிக்க முடியாது, யாரும் மதுவை அருந்தியது கிடையாது. புகைப்பிடிப்பதற்கு ஒரே ஒருவருக்கு மாத்திரம் நம் தலைவர் பிரபாகரன் அனுமதி கொடுத்திருந்தார். அவர்தான் சித்தாந்தவாதி பாலசிங்கம் அவர்கள் ஆவார்கள். ஆகவே அதன் மூலமாக இந்த நட்பு, திருமுருகன் காந்தி அழைக்கின்ற அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் போய் 2 வழக்குகளிலும் என்னையும் சேர்த்தே அவரோடு பதிவு செய்திருக்கிறார்கள். அங்கு நீதிமன்றத்திலே சந்திக்கலாம், தண்டித்தால் சிறைச்சாலையிலே உடன் இருக்கலாம் என்கின்ற முறையில் இப்போ ஜவஹர்லா ஜாமீன் போட்டுட்டு தான் வெளியே இருப்பார். உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது, உச்ச நீதிமன்றத்தில் அது தண்டனை தள்ளுபடியாகும் என்கின்ற நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். இருந்தாலும் இப்படிப்பட்ட கொள்கைகளிலே ஈடுபாடு கொண்டிருப்பவர்களை ஒரு பக்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய உளவுத்துறை நேரடியாக சந்திக்கிறது, உதவிகள் செய்கிறது, அவர்கள் சொல்லுகிறபடி மேடைகளிலே இவர்கள் பேசுகிறார்கள். ஆக பெரியார் காலத்தில், அண்ணா காலத்தில், கலைஞர் காலத்தில் இல்லாத அபாயம் திராவிட இயக்கத்தை முற்றுகையிட்டு சூழ்ந்து நிற்கிறது. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. நான் இந்த கூட்டத்தை ஒரு பயிற்சி கூடமாக மட்டுமல்ல, என்னுடைய பயணம் எப்படி ஆரம்பித்து எங்கே வந்து நிற்கிறது என்பதையும் சில இடங்களில் சொல்லாததையும் இங்கே நம்முடைய தம்பிமார்களிடத்திலே பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர் அழைத்தவுடன் கண்டிப்பாக வருகிறேன். நீங்கள் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அங்கே வைகோ இருப்பான் என்பது எல்லோருக்கும் தெரியுமே என்று சொல்லி அனுப்பி, அவரும் அவருடைய சகாக்களும் சிரமப்பட்டு இங்கே ஒரு நல்ல அரங்கத்திலே தமிழ்நாட்டினுடைய மூது அறிஞர்கள் போல
ஒவ்வொன்றிலும் அறிவுத்திறனில் உச்சத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களை, சித்தாந்தவாதிகளை இந்த 2 நாளும் இந்த அரங்கத்திலே பேச வைக்கின்ற முயற்சியிலே நான் பாராட்டுகிறேன். அவர்களிடம் இருக்கிற அந்த செய்தி இளைஞர்களுக்கு போய் சேர வேண்டும். அதற்கு திட்டமிடுங்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து இன்னார்தான் அதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற அளவுக்கு 30 வயதுக்கு உட்பட்டவர்களை அந்த பாசறைக்கு அழைத்து வந்து இங்கே பேசுகிற பெருமக்கள் பலரை அங்கே வந்து பேச வைத்து அந்த இளைஞர்களினுடைய நாடி நரம்புகளிலே மின்சாரம் பாய்வது போல தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா காலத்து உணர்வுகளை நீங்கள் ஊட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் நிகழ்ச்சியை நடத்துகிறார். அந்த நிகழ்ச்சிக்கு நான் வருகிற போது தகுதி, எனக்கு அதிலே கலந்து கொள்ளக்கூடிய தகுதி இருக்கிறது என்ற நம்பிக்கையிலே நான் வந்து பேசுகிறேன். இங்கே 1 லட்சம் மாணவர்களை பயிற்றுவிக்கிற பல்கலைக்கழகம் VIT பல்கலைக்கழகம். அதனுடைய வேந்தராக வெளிநாடுகளிலே இருந்து மாத்திரம் 50,000 மாணவர்கள் இந்தியாவுக்கு வருகிறார்கள் அவரது நிறுவனத்திலே படிப்பதற்காக. சென்னிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் கொண்டு வந்து சேர்ப்பீர் என்றான் கவிஞன். அவர் உலக நாடுகளிலே உள்ள இளைஞர்கள் இங்கே வந்து படிப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். தமிழ் இயக்கம் என்ற அருமையான அமைப்பை தமிழ் அறிஞர்களை கொண்டு அவர் உருவாக்கி அதற்கு தலைவராக இருக்கிறார். ஆகவே அவரும் இருக்கிற போதே சில செய்திகளை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். ஏனெனில் 65 நடைபெற்ற புரட்சி போராட்டத்தில் அண்ணன் எல் கணேசனோடும் அண்ணன் விருதுநகர் சீனிவாசனோடும் 24 மணி நேரமும் நான் உடன் இருந்தவன். தலைமறைவாக போலீசாரைகளை வேட்டையாடிய போது 30 நாட்கள் 1 மாத காலம் அவர்களிடம் சிக்காமல் அப்படி ஆங்காங்கு தங்கி தங்கி மறைந்திருந்து பிறகு மாணவர்களை சந்திப்பது, பத்திரிகை அலுவலகங்களுக்கு கொண்டு போய் எங்களுடைய அறிக்கைகளை நான் தான் கொண்டு போய் கொடுப்பேன். ஒரு நாள் வடபழனி கோயிலிலே சந்திப்போம் படிக்கட்டிலே, ஒரு நாள் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆலயத்து படிக்கட்டிலே குளத்தங்கரையிலே உட்கார்ந்து அங்கே பேசுவோம். ஒரு நாள் மிருகக்காட்சி சாலை விலங்கின சாலை அங்கே கார்பரேஷன் பின்னாலே மூர் மார்க்கெட்டுக்கு பின்னாலே இருந்தது, அங்கே வர சொல்லி ஒரு 11 மணிக்கு சென்று 2 மணி நேரம் அங்கே பேசுவோம். ஆக போலீசார் கண்களிலே மண்ணை தூவிவிட்டு அந்த போராட்டத்திலே எண்ணற்ற இளைஞர்கள் தியாகம் செய்தார்கள். சிவகங்கை ராஜேந்திரன் தொண்டை குழியிலே குண்டடிபட்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து சிதம்பரம் நகரத்துக்குள்ளே நுழைவதற்குள்ளாக சுட்டுக் கொன்றார்கள். அது ஜனவரி 27, 65. அந்த செய்தி காட்டு தீயாக பரவியது. அன்று இரவு விக்டோரியா விடுதியினுடைய மொட்டை மாடியிலே நாங்கள் கூட்டம் போட்டோம். ஒலிபெருக்கையெல்லாம் கிடையாது. அன்று நான் பேசவில்லை, கர்ஜித்தேன் என்றெல்லாம் சொன்னார்கள். ஒரு போர்க்களத்துக்கு போகிற உணர்வோடு அந்த போராட்டத்தை நடத்தினோம். அதிலே 10 பேர் பாதுகாப்பு கைதிகளாக பாளை சிறையிலே வைக்கப்பட்டார்கள். எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பின்னர் தமிழகத்துக்கு முதலமைச்சராகவே வந்த டாக்டர் கலைஞர் அவர்களை 1965 பிப்ரவரி 16 கோபாலபுரத்திலே மாலை நேரத்திலே சென்று கைது செய்து எங்கே கொண்டு போகிறோம் என்பதை வீட்டாருக்கு சொல்லாமல் நேராக திருச்சிக்கு சென்று ராத்திரியிலே கொஞ்ச நேரம் அங்கே தங்க வைத்து விட்டு, எனக்கு மார் வலிக்கிறது நெஞ்சு வலிக்கிறது என்று சொன்னதனால் அங்கே தங்க வைத்து விட்டு ஒரு மருத்துவரை அழைத்து கொண்டு வந்து காட்டிவிட்டு பின்னர் அந்த இரவிலேயே மதுரைக்கு சென்று மதுரை சிறையிலே கொஞ்ச நேரம் தங்க வைத்து விட்டு நேராக தாமிரபரணி ஆற்றங்கரையிலே இருக்கிற பாளையங்கோட்டை சிறைச்சாலையிலே
அங்கே இருக்கக்கூடிய குவாரண்டைன் தனிமை சிறையாக்கி கலைஞர் அவர்களை மட்டும் அந்த சிறையிலே வைத்தார்கள். அது தமிழகத்திலே இராணுவம் நுழைந்தது. பாகிஸ்தான் எல்லையிலே, சீனத்தின் எல்லையிலே நிற்க வேண்டிய இராணுவம் தமிழ்நாட்டு வீதிகளுக்கு வந்தது. இயந்திர துப்பாக்கிகளோடு வந்தது. போராடியவர்களை எல்லாம் காக்கை குருவியை சுடுவது போல சுட்டு பொசிக்கிறார்கள். இதற்கு மத்தியில் அதற்கு ஓராண்டு காலத்துக்கு முன்னதாகவே தாப்பலூர் சின்னசாமி தீக்குளித்து திருச்சி ரயிலடியிலே 24ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு 3 மணி அளவிலே அவன் 25 நடு நிசையிலேயே உதயமாகி விடுகிறது அல்லவா? ஆக அது 25ஆகவே எடுத்துக்கொள்ளலாம். தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று உடம்புக்கு நெருப்பு வைத்துக் கொண்டு அவன் அங்கேயே கருகி சாம்பலானான். இப்படி தீக்குளிக்கின்ற ஒரு தியாகத்தை கொள்கைக்காக செய்வதென்று வியட்நாமிலே புத்த பிட்சுக்கள் தங்கள் தரப்பைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று புத்த பிட்சுக்கள் தீக்குளித்தார்கள். உலகத்தில் எங்கும் மொழிக்காக எவரும் தீக்குளிக்கவில்லை. நம் தீந்தமிழர்கள் தான், தமிழ் வேங்கைகள் தான் மொழிக்காக தீக்குளித்தார்கள். அப்படிப்பட்ட அந்த தியாக வடிவத்திலே வந்த அந்த நேரத்தில் அதை பற்றி இன்றைக்கு பேசுகிறார் ஒருவர். பெயரையெல்லாம் சொல்ல விரும்பவில்லை. நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து விட்டார்கள். நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. நான் யார் பெயரையும் குறிப்பிடவில்லை, யாரையும் நான் விமர்சிப்பதில்லை. ஆனால் ஒரு செய்தியை நேற்று படித்துவிட்டு மிகுந்த மன ஆற்றாமையோடு நாம் என்ன செய்திருக்கிறோம்? 60 ஆண்டுகள் ஆயிற்று. 30 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து பணியாற்றினோம். புலிகளின் தொடர்பினாலே அங்கிருந்து நான் வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு இப்பொழுது 31 வருடம் கழிந்து விட்டது. ஆக 61 வருடமாக நான் பொது வாழ்வில் இருக்கிறேன். எடுத்த முடிவுகளிலே சில பிழைகள், சில தவறுகள் நடந்திருக்கலாம். ஆனால் கொள்கை லட்சியம் என்பதற்காகத்தான் நான் பொது வாழ்வுக்கு வந்தேனே தவிர அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களும் லால் கிஷன் அத்வானி அவர்களும் 2 பக்கத்திலே என் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு கொடுக்கிற இலாக்கா எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்பதை தருகிறோம், நீங்கள் கேட்கிற இலாக்காவை தருகிறோம், நீங்கள் மத்திய மந்திரி சபையிலே இருந்தால் எனக்கு பெரும் பக்கபலமாக இருப்பீர்கள் என்று வாஜ்பாய் அவர்கள் சொல்லிவிட்டு அமைதியாக இருந்தார். நான் சொன்னேன், இல்லாவிட்டாலும் உங்களுக்கு பக்கபலமாக I will be a pillar of strength on the floor of the house. நான் சபையிலே உங்களுக்கு பெரும் ஆதரவு தூணாக இருப்பேன் என்று சொன்னேன். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் என் சகாக்கள் 2 பேருக்கு அமைச்சர்கள் பதவியை கொடுங்கள் என்று சொன்னேன். எனவே நாடாளுமன்றம் செல்ல நான் விரும்பியதற்கு காரணம் அது இந்தியா பூராவுக்குமான விவாத மேடை. பல மாநிலத்தவர்கள், பல மொழி பேசுகிறவர்கள் அங்கே வருவார்கள். அங்கே போக ஆசைப்பட்டதுண்டு. டாக்டர் கலைஞரிடம் என் விருப்பத்தை 77 தெரிவித்தேன். அடுத்த ஆண்டே அவர் என்னை மாநிலங்களவைக்கு அனுப்பி வைத்தார். அந்த மாநிலங்களவையிலே போய் சேர்ந்த 1 வாரத்திலேயே மொரார்ஜி தேசாயிடம் எனக்கு வந்த இந்தி கடிதங்களை, நான் இந்தியை எதிர்ப்பவன் மட்டுமல்ல அதை தீயிட்டு கொளுத்துகிறவன், எப்படி உங்கள் அமைச்சர் இப்படி ஒரு கடிதத்தை எனக்கு அனுப்பலாம் என்ற போது அந்த கடிதத்தை கொடுங்கள், நான் பார்க்கிறேன் என்றார். அதில் என்ன பார்க்க போகிறீர்கள்? இந்தி எழுத்துக்களை. அப்படி 4 சுக்கலாக கிழித்து அவரை நோக்கி வீசி எரிந்து விட்டு நான் தமிழ்நாட்டுக்கு வந்தேன். அதே போலத்தான் இந்தியை எக்காரணத்தை முன்னிட்டும் ஏற்க மாட்டோம், இந்த சபையிலும் மந்திரிகள் இந்தியிலே பேசக்கூடாது என்று சொன்னபோது புத்தப்பிரிய மௌரியா என்கின்ற ஒரிசா நாட்டு காங்கிரஸ் எம்பி, நீ சொன்னதை இப்பொழுது வாபஸ் வாங்க போகிறாயா இல்லையா? வாபஸ் வாங்காவிட்டால் நீ உன்னை அடித்து துவைத்து மிதித்து நசுக்கி விடுவோம் இந்த ஃப்ளோரிலேயே, இந்த தரையிலேயே என்று சொன்னார். அதற்கு பல எம்பிக்கள் மேஜையை தட்டினார்கள். நான் சொன்னேன், மிஸ்டர் மௌரியா, even if I am crushed,
I will declare my principle not once but 1,000 times. நான் 1000 தடவை சொல்லுவேன் என்று. அதே போலத்தான் இந்திய சட்டத்தை அண்ணா அவர்கள் 63 லால் பகதூர் சாஸ்திரி, குல்ஜாரிலால் நந்தா அவர்கள் ஆட்சி மொழி சட்டத்தை அங்கே நிறைவேற்றிய போது அண்ணா அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தமிழகம் பூராவும் தயாரித்து அவர்கள் அக்டோபர் 13 கோடம்பாக்கத்திலே இந்திய எதிர்ப்பு மாநாட்டை கூட்டி அந்த இந்திய எதிர்ப்பு போர்க்களத்துக்கு அண்ணன் கலைஞர் அவர்களை தலைவராக, தளபதியாக நியமித்தார்கள். மதுரையிலே மதுரை முத்து சட்டத்தை கொளுத்த போகிறார் என்று பார்வையிட சென்ற கலைஞரை கைது செய்து, நீங்களும் சேர்ந்துதான் இந்த சட்டத்தை எரிக்க வந்தீர்கள் என்று வழக்கை போட்டு 6 மாத காலம் கலைஞர் அவர்களும் சிறையிலே இருந்தார்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் சட்டத்தை கொளுத்த போன போது முதல் போராட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்டு அவர் 3 மாத காலம் சிறையில் இருந்து விட்டு வந்தார். ஆக அந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒவ்வொரு ஊரிலும் திரண்டு நம்மூர் போலீசுக்கு பயப்படாமல் இந்திய ராணுவத்தையும் செத்தால் சாவோம் என்று எதிர்த்து போய் நின்றதனால் தான் ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டு எண்ணிக்கை தெரியக்கூடாது என்பதற்காக அவர்கள் இறந்த உடல்களை எல்லாம் லாரிகளிலே போட்டு பொள்ளாச்சிக்கு பக்கத்திலே இருக்கிற மதுக்கரை காடுகளில் பெரிய கிடங்குகளை வெட்டி அதிலே தமிழர் பிரேதங்களை அதிலே போட்டு பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி சாம்பலாக்கினார்கள். இந்த தியாக வரலாறு இந்தியை எதிர்க்கக்கூடிய விதத்திலே இன்றைக்கு இருக்கிறது. அண்ணா அழகாக சொன்னார், டிசம்பர் 2 68 என்று நினைக்கிறேன். அன்றைக்குத்தான் அவர் அமெரிக்காவிலிருந்து வந்ததற்கு பிறகு அந்த கூட்டத்திலே பேச வருகிறார். நானும் கல்லூரி மாணவனாக அங்கே சென்றிருந்தேன். அப்பொழுது அண்ணா அவர்கள் சொன்னார்கள், நான் முதலமைச்சராக இருக்கிற போது 3 சட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறேன். அதை இனி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதை 3ஐயும் மாற்ற முடியாது. ஒன்று, நம் தாய் மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினேன். அதை மாற்றி அமைக்கின்ற எண்ணம் கூட எவருக்கும் வராது, யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி. 2வது, சுயமரியாதை திருமணத்தை நான் சட்டமாக்கினேன். ஆக அதையும் செல்லுபடியாகாது என்று இன்னொரு அரசு வந்து செய்ய முடியாது. 3வது முத்தாய்ப்பாக முக்கியமாக தமிழ்நாட்டிலே இந்திக்கு இடமில்லை, தமிழும் ஆங்கிலமும் தான். இனி எவர் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த அண்ணாதுரை கொண்டு வந்த சட்டத்தை மாற்ற முடியாது, எந்த காலத்திலும் மாற்ற முடியாது என்று அண்ணா சொன்னார். ஆனால் நேற்றைக்கு பேசியிருக்கக்கூடிய ஒருவர், ஒரு சிறிய அமைப்பை நடத்தி கொண்டிருப்பவர், அவரும் அதே போல நான் மதிக்கக்கூடிய ஒருவர் தான். அவர் ஒரு சிறு அமைப்பு வச்சிருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு பத்திரிகையிலே செய்தி பெருசாக வருகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அறிஞர் அண்ணா உயிரோடு இருந்திருந்தால் அவர் இந்த மும்மொழி கொள்கையை ஆதரிப்பார் என்று வடிகட்டிய முட்டாள்தனத்தை அறிக்கையாக ஒரு நபர் வெளியிட்டிருக்கிறார். அது பத்திரிகைகள் எல்லாவற்றிலும் வந்திருக்கிறது. அண்ணா சொன்னது, இனி எவர் வந்தாலும் மாற்ற முடியாது, அது என்றைக்கும் நான் கொண்டு வந்த சட்டம் அப்படியே சட்டமாகத்தான் இருக்கும் என்று சொன்னார். 38 போராட்டம். அப்பொழுதுதான் காவிரி ஆற்றங்கரையிலே நடைபெற்ற மாநாட்டில் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாடு தமிழருக்கே என்று பேசினார். 38 குரல் கொடுத்தார். ஒரு 4 ஆண்டு காலம் கழித்து தஞ்சாவூரிலே தமிழர் தந்தை ஆதித்தனார் தனித்தமிழ் மாநாடு, தனித்தமிழ்நாடு என்று ஒரு மாநாடு நடத்திய போது அதை திறந்து வைத்து உரையாற்றியவர் தந்தை பெரியார் அவர்கள். இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மறைமலை அடிகளும் சோமசுந்தர பாரதியாரும் இப்படிப்பட்ட சமய நம்பிக்கையிலே உள்ளவர்களும் கூட அன்றைக்கு இந்திய எதிர்ப்பு போர்க்காலத்திலே குன்றக்குடி அடிகளாரும் அவர்கள் வீதிக்கே வந்து போராடினார்கள் என்று
மீண்டும் இந்தியை திணிப்பதற்காகவே மும்மொழி கொள்கையை மத்திய அரசு கொண்டு வர பார்க்கிறது. சட்டம் ஒன்றும் இயற்றவில்லை. அவர்கள் இந்த முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிற நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற ஆர்வீர் இளவல் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்து விட்டார்கள். மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம், புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம். அது நிச்சயமாக இன்றைய அரங்கத்திலே ஏராளமான அறிஞர்கள் பேச இருக்கிறார்கள். பல தலைப்புகளில் சமயங்களை பற்றி, பண்பாட்டு வளர்ச்சியை பற்றி, நமக்கு நேருகிற ஆபத்துக்களை பற்றி, நம்முடைய சிறப்புகளை பற்றி அத்தனையும் இதிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்முடைய காந்தி அவர்கள் ஏற்பாடு செய்து அவர்கள் அதிலே பேசுவார்கள். அந்தந்த தலைப்புகளிலே பேசுவார்கள். நான் துவக்கி வைக்க வேண்டும் என்று காந்தி என்னிடத்திலே கேட்டுக்கொண்ட போதே நான் முடிவெடுத்தேன். என்னுடைய அரசியல் பின்னணி என்ன, நான் எந்த கொள்கையிலே உறுதியாக இருக்கிறேன் என்பதை இந்த புதிய இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதிலே நான் தொடங்கினேன். ஆக மொழி கொள்கை என்கிற போது அயர்லாந்து இங்கிலாந்துக்கு அடிமைப்பட்ட காலனியாக இருந்த போது அயர்லாந்திலே சின்ஃபென் இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்த ஏமன் டிவாலரா அண்ணா அவர்கள் தம்பிக்கு கடிதத்திலே எழுதும் போது ஏமன் டிவாலராவை பற்றி எழுதுகிறார். இவர் அயர்லாந்து நாட்டினுடைய ஒரு பெரிய தலைவர். அவர்கள் ஆங்கிலம் கூடாது, அயர்லாந்து மொழிதான், காலிக் மொழிதான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று போராடினார். தேர்தல் வந்தது, போட்டியிட்டார். அவருடைய கட்சி தான் அயர்லாந்து முழுவதும் ஜெயித்தது. ஆனால் எம்பிக்கள் உள்ளே போகிற போது, அயர்லாந்து எம்பிக்கள் சபைக்குள்ளே போகிற போது, காமன் சபைக்குள்ளே போகிற போது உறுதிமொழி எடுக்க வேண்டும். அது மன்னர் பெயரில் விசுவாசத்தை சொல்லி உறுதிமொழி எடுக்க வேண்டும். ஆனால் ஏமன் டிவேலரா தான் அவரும் அவருடைய எம்பிக்களும் ஒருவர் கூட மன்னர் பெயராலே நாங்கள் விசுவாச பிரமாணம் எடுக்கிறோம் என்று சொல்லவே இல்லை. அவர்கள் அத்தனை பேரையும் பதவியை விட்டு நீக்கி வெளியேற்றியது பிரிட்டன். அவர்கள் பதவி இழந்தார்கள். மீண்டும் தேர்தல் வந்தது, அதிலும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். மீண்டும் நாடாளுமன்றம் சென்றார்கள். மீண்டும் அவர்கள் ஆங்கிலத்தை ஏற்க மாட்டோம், அயர்லாந்து மொழி மட்டும்தான் எங்களிடம் இருக்கும் என்று சொன்னார்கள். மீண்டும் அவர்கள் நீக்கப்பட்டார்கள். ஒரு பக்கத்திலே ஆயுத போராட்டமும் வலுத்து விட்டது. அப்படி ஆயுத போராட்டமும் வலுத்துவிட்ட சூழலில் வேறு வழி இல்லாமல் இங்கிலாந்து சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு கோட்டை சரிந்தது. அயர்லாந்து விடுதலை பெற்றது. ஆக மொழி, அவர் சொன்னார், உனக்கு அயர்லாந்து விடுதலை வேண்டுமா, காலிக் மொழி மறுமலர்ச்சி வேண்டுமா என்று கேட்டபோது, காலிக் மொழி மறுமலர்ச்சி தான் எனக்கு முதலில் வேண்டும். எப்பொழுது இருந்தாலும் அயர்லாந்தை தனி நாடாக நாங்கள் ஆக்கி விடுவோம் என்று சொன்னார்கள். அதே போலத்தான் துருக்கியை ஐரோப்பா கண்டத்தின் நோயாளி என்று வர்ணிக்கப்பட்ட துருக்கியிலே முஸ்தபா கமால் பாட்ஷா அந்த துருக்கிய மொழிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அதுவரை இருந்த ஆட்சி மொழியை அகற்றி வெற்றி பெற்றார். இதோ அண்டையிலே இருக்கிறதே வங்கதேசம், பங்களாதேஷ். அங்கே முஜிபுர் ரஹ்மான் தலைமையிலே அவர்கள் சுதந்திரத்துக்காக போராடினார்கள். கைது செய்யப்பட்டார் முஜிபுர் ரஹ்மான். மேற்கு பாகிஸ்தான் சிறையிலே அடைக்கப்பட்டார். பல்லாயிரக்கணக்கான அகதிகள் கல்கத்தா வழியாக, அஸ்ஸாம் வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்தார்கள்.